ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். வியூவர்ஸ், கடந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க முதல் 10 இடத்துல இருக்க தேவாலயங்கள், கத்தீட்ரல்ஸ், இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து கடைசி 7 இடங்களை பிடிச்ச தேவாலயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. டாப் 3 தேவாலயங்களை பற்றி அடுத்தடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதில் வர டாப் 3 மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிற தேவாலயம் எதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவா மாநிலம் பழைய கோவாவிலிருந்து கோவா மாநிலத்தோட தலைநகரான பனாஜி போகிற நெடுஞ்சாலையில் வெரம் பார்டேஸ் அப்படிங்கிற பகுதியில் ஓடுற மாண்டவி நதிக்கரையில் ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கிற பிரபலமான தேவாலயம் தாங்க இந்தியாவிலேயே 3வது இடம் பிடிச்சிருக்கிற நம்ம ரெய்ஸ் மாகோஸ் தேவாலயம். 1555ஆம் ஆண்டில் பிரான்சிஸ்கன் ஃப்ரையார்ஸ் சபையினரால் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் போர்ச்சுகீசிய பாணியில் கட்டப்பட்ட ஒரு வெள்ளை நிற கட்டிடம் தாங்க. முதல்ல புனித ஜெரோமுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த தேவாலயத்துக்கு பக்கத்திலேயே உலக புகழ்பெற்ற ரெய்ஸ் மாகோஸ் கோட்டையும் இருக்கிறதால மக்கள் இந்த தேவாலயத்தை ரெய்ஸ் மாகோஸ் ஆலயம்னே அழைக்க தொடங்கினாங்க. குழந்தை இயேசுவுக்கு 3 ராஜாக்கள் பொன் தூபம் வெள்ளை போலம் வழங்குவது போன்ற மிக பிரபலமான காட்சி அமைப்பு இந்த தேவாலயத்தில் இடம்பெற்றிருக்கிறதால பின்னாளில் இந்த தேவாலயம் ரெய்ஸ் மாகோஸ் சர்ச்சுன்னே பிரபலமாச்சுங்க. அதாவது ஒரு மரத்துக்கு 2 கிளைகள் இருப்பது போல இந்த தேவாலயம் கட்டப்பட்டது புனித ஜெரோமுக்காக. ஆனால் புகழ்பெற்றதோ 3 ராஜாக்கள் காரணமாக. போர்ச்சுகீசிய வைசராய்களோட 3 கல்லறைகளை உள்ளடக்கிய இந்த தேவாலயம் 1760 முதல் 1770 காலங்களில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சுங்க. தொடர்ந்து 2008-2012 காலகட்டத்தில் தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்க ரெய்ஸ் மாகோஸ் கோட்டையோட தேவாலயத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்டை ஹெரிட்டேஜ் கமிட்டியும் கோவா அரசும் இணைஞ்சு நடத்தி தேவாலயத்தை சீரமைச்சாங்க. அதனால் இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த ரெய்ஸ் மாகோஸ் தேவாலயம் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குதுங்க. ஜனவரி 6ஆம் தேதி நடக்கிற 3 ராஜாக்கள் திருவிழாவும் செப்டம்பர் கடைசி வாரத்தில் நடக்கிற புனித ஜெரோம் திருவிழாவும் மிக பிரபலமான ஒன்றுங்க. ஜனவரி 6இல் நடக்கிற 3 ராஜாக்கள் திருவிழாவில் நிறைய குழந்தைகள் 3 ராஜாக்கள் வேடம் அணிஞ்சு ஊர்வலம் நடந்து வரதை பார்க்குறதுக்காகவே உலகம் முழுவதில் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்கே குவிகிறாங்க. காலை 9 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் நுழைவு கட்டணமே இல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இருக்கிற இந்த தேவாலயம் உண்மையிலேயே ஒரு பிரமிப்பு தானுங்களே. வியூவர்ஸ், இந்தியாவிலேயே 3வது இடத்துல இருக்க தேவாலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 2வது இடத்துல இருக்க தேவாலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட. டில் தென், பாய் ஃப்ரம் அங்கிள் ஜான் ஷோ. பபாய், see you all. பபாய்.